ஆஹ் என்னன்னு சொன்னான்னு அந்த அக்காவுக்கு ஹெல்ப் கிடைச்சதுதான். அப்ப அதுக்கு பிறகு சொன்னாங்க அது வீடியோ பார்த்து ஒரு காசு அனுப்பினவரு. அப்ப அவரு சொன்னாரு இன்னொரு வீடியோ போட்டுன்னா அப்ப அதை மாறி கொடுங்கன்னு சொல்லித்தாரு. என்ன செய்வோம்? அதுதான் பாருங்களேன், நம்ம ஒண்ணும் செய்யல தானே, நானும் ஒண்ணும் செய்யல. இப்ப காசு அனுப்புறாக்கள் இவங்களுக்கு தான் கொண்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அதைத்தானே நான் செய்யணும். இல்ல நான் சண்டை பிடிச்சி பிரிக்கல தானே, இல்ல அவங்களுக்கு தான் போகணும் என்று. அதான் நீங்க இப்பயும் கோல் எடுத்திருந்தீங்க. கோல் எடுத்திருந்தீங்க. அப்ப சொல்லத்தானே வேணும் என்று போட்டு இல்ல உங்களுக்கு எடுத்து சொல்ற போல கேட்டு பாருங்க. நான் வீடியோ பார்த்து கூட கல்முனையில வந்து போட்டுறீங்க. அப்படி ஆளுக்கு வேலையா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வருவாரு. பாத்தீங்களா எப்படி என்று? சரி அக்கா இந்தாங்க பாருங்க எவ்வளவு இருக்கேன் எண்ணி. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல கல்வங்கனி என்ற இடத்துல நிற்கிறேன். வளமை போலதாங்க ஒரு உதவிக்காக வீடியோ எடுத்து அவங்களுக்கு உதவி கிடைச்சா நான் கொண்டு கொடுப்பேன். அதே போலதான் இன்றைக்கு ஒரு அக்காவுக்கு உதவி கிடைச்சிருக்கு. கணவர் தூக்குமாட்டி இறந்தவர். தெரியும், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அதுல ஒரு பொடியன், பாடசாலை செல்ற பொடியன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு. அவங்களுக்கு தான் உதவி கிடைச்சிருக்கு. அது என்ன உதவியாண்டு இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்ப அக்காவுக்கு கிடைச்ச உதவியா அக்காட்ட கொடுப்போம். அக்கா வாங்க வாங்க. தெரியும் தானே, சின்ன பிள்ளை ஒரு ஆள் இருக்கிறாங்க. அவ சரியான குழப்படியா இருக்கிறாவு. பேச விடுவாவா? சிரிக்கிறாவு இன்றைக்குதான். பேச விடுவீங்களா? பாத்தீங்க சிரிப்பு. சரி ஓகே, தொடர்ச்சியா அக்காவோட பேசி அக்காவுக்கு வந்த உதவியை நான் தாரேன். இப்ப அக்கா எப்படி சுகமா இருக்கீங்களா? சுகமா இருக்கிறீங்க. அக்கா நித்திர உண்டலிமினா இப்ப அக்காக்கு இன்னும் கவலைகள் போகலையா? கணவரை வச்சு பாருங்க நினைவுகள் இருக்குன்னு. இப்ப எத்தனை மாதம் அக்கா சொன்னீங்க? இந்த 28 3 மாசம். இந்த 28 வந்தா இப்ப தம்பியும் படியா பேசினார் அந்த வீடியோவுல. நீங்க உங்களோட வீடியோ பார்த்ததா? எப்படி பார்த்த? போன்ல பார்த்த. சரி, என்ன நினைச்சீங்க உங்களோட வீடியோ நீங்களே பார்க்கும்போது? என்ன தோணினது? சிரிப்பு வந்ததா? சிரிப்பு வந்துருக்கு. நிறைய பேர் உங்களோட வீடியோ பார்த்து கவலைப்பட்டவங்க. சொன்னாங்களா பார்த்து? யாராவது உங்களோட ஊர்ல இருக்கிறவங்க கட்டாயமா வீடியோ பார்த்திருப்பாங்க. அப்படி பார்த்து என்ன சொன்னாங்க? தம்பி சொல்லு, அதுக்கப்புறம் அக்காட்ட கேட்போம். தெரியாது. என்ன தெரியாது? பார்த்தாங்களா பார்க்கல தெரியாதா ஊராக்க? அப்ப அக்கா சொன்னீங்க இப்ப பார்த்தவங்க. என்ன சொன்னாங்க அக்கா? தம்பி நல்லா கதைச்சிருக்காராம். பொடி என்ன கதைச்சதுல பாத்துல அவங்களுக்கு பாக்குறவங்க அந்த கவலையா இருக்காங்க. அதான் அவரு கதைச்சது அவரு அவங்களோட அப்பாட இது செஞ்சு சொந்தக்காரங்க தான் சொன்னவங்க. பக்கத்துல 2 பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தவங்க சொன்னவங்க. அந்த வீட்டுக்காரர்கள் இவங்க. அப்படி எத்தனை பேருக்கிட்ட கேட்டிருப்பாங்க? அது ஒரு 4-5 பேர் இருக்கும். 4-5 பேருக்கிட்ட கேட்டிருப்பாங்க. எங்கட சித்தி வருவேன் வெள்ளண்டைக்கு அவ சொன்னது. மைக்கெல்லாம் பிடிக்க கூட. அங்க பாருங்க, மைக்கெல்லாம் பிடிக்க கூட. அப்ப அக்கா பேசுறது கேட்காது. சரியா? நீங்க நித்திர கொள்ளுங்க அன்றைய மாதிரி. அக்காவும் மைக்க தொடாதீங்க, அப்ப சத்தம் கேட்கும். சரிதானே? அப்ப பார்த்து கேட்டிருக்காங்க, அனுபவப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இப்பதானே தெரியும் உங்களோட கஷ்டங்கள் அவங்களுக்கு பார்த்தாக்களுக்கு. அவங்களுக்கு இப்பதான் நாங்க போட்ட கஷ்டம். அதான் இப்ப நிறைய பேருக்கு இப்ப நாங்க வீடியோ போட்டதுக்கு பிறகுதான் தெரிய வந்திருக்கு. இப்ப நிறைய இடங்கள்ல அப்படி நடக்கிறது. இப்ப உள்ளுக்குள்ள உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தானே தெரியும். அப்ப ஊர்ல இருக்கிறார்கள் நிறைய பேருக்கு தெரியாது. யாராவது ஊர்ல இருக்கிறார்கள் உதவி செய்தாங்களா? இல்ல, ஒருத்தரும் செய்யலையா? இப்ப நாங்க போனதுக்கு பிறகு இப்ப ஒரு மாற்றம் ஒண்ணு நடந்திருக்கு தானே. என்ன மாற்றம் பண்ணா ஒரு 20,000 ரூபாய் தந்தனா உங்களுக்கு. இப்ப அது வரைக்கும் இப்ப நாங்க வர முதலெல்லாம் சாப்பாடு இல்லாம இருந்த நீங்க. இப்ப நாங்க ஒரு பணத்தொகை தந்தனாங்க. பணத்தொகை தந்தனாங்க. இப்ப அது மூலம் என்ன, அதை வச்சு என்ன செஞ்சீங்க? அந்த பணத்தை வச்சு என்னக்கா செஞ்சீங்க? அது நாங்க அரிசி எடுத்து சாமானம் பண்ணி போட்டு வீட்டை சமைச்சு சாப்பிடுங்க. வீட்டை சமைச்சு சாப்பிட்டு நீங்க. சரி, சந்தோஷம். அப்ப என்ன நினைச்சீங்கக்கா? ஏன்னு சொன்னா உங்களோட ஒரு வீடியோ பார்த்து நிறைய பேர் இப்ப கமெண்ட் போட்டிருந்தாங்க. இப்ப தம்பி நீங்க சொன்ன மாதிரிதான்
தம்பி நல்லா காய்ச்சிருந்தாரு அந்த வீடியோல. நல்லா உணவுண்டு எல்லாம் சொன்னாரு, சாப்பாடுன்னு கூட சொல்லல. யாரு சொல்லி தந்தாடாப்பா அப்படி பேரு? அப்ப ஏன் அந்த உணவுண்டு ஒரு தமிழ்ல சொன்னேன்? உணவு நிறைய விஷயங்கள் அதுல சொன்னான். இப்ப நான் கூட அப்படி உணவுன்னு சொல்ல மாட்டேன், சாப்பாடுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு அதான் பாரதா? அவ உணவுன்னு சாப்பாடுன்னே சொல்றல, வீடியோக்காக அப்படி சொன்னதா இல்ல நார்மலா பேசுக்குள்ளே அப்படி தானே சொல்ற? இல்ல அவன் இருந்து போட்டு அப்படிதான் கதைக்கிறேன். ஏன் அப்படி கதைக்கிற? ஆர்ஜி ஆக போறீங்களா சுத்த தமிழ்ல காய்ச்சி? என்ன குனிஞ்சு திரிக்கிற? என்னவாக விருப்பம் உனக்கு வளர்ந்ததுக்கு பிறகு? ஒன்றுமில்லையா? ஒன்றுமில்லாம போறியா? அவங்க அப்பா சொல்றாரு என்ன ஆகணும் இருப்பான். அப்ப ஒன்றுமில்ல அப்படியா சொல்ற? இல்ல அவங்களோட அப்பா சொல்றாரு ஒன்றுமில்லன்னு சொல்லி அவங்களோட அப்பா என்ன ஆகணும்னு சொல்ற? அதுதானே, ஏதாவது ஆகணும் தானே. ஒன்றுமில்லையா? அப்போ என்னன்னு சொல்றாரு படிச்சு என்ன ஆகணும்னு சொல்றாரு? போலீஸ் ஆகணும். ஏன் அப்பாட விருப்பமா இல்ல உங்களோட விருப்பமா? அது அப்பாட. இவையும் ஒரு போலீஸ் ஆகணும். ஏன்னா கேர்ள் போலீஸ், பொம்பளை போலீஸ். சரி, இப்ப தங்கச்சி மைக்கெல்லாம் பிடிச்சி ஆட்ராவோ, அதனால ஆள் அனுப்பியிருக்காங்க. சரியாக்கா, இப்ப நீங்க சொல்லணும். இப்ப நாங்க வருவோம்னு நினைச்சீங்களா? இப்ப நாங்க கட்டாயமா வந்துருப்போம். என்னடா இப்ப உங்களை அறிமுகப்படுத்தான்னு எங்களை விடல. கோல் எடுத்து ஆனா என்ன போவீங்களா போக மாட்டீங்களா? வீடியோ போட கொஞ்சம் 2 நாள் ஆயிட்டு, லேட் ஆயிட்டு. அது கூட எப்ப தம்பி போடுவீங்க? போடுங்க தம்பி, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் ஒரு 20,000 கொடுத்து போட்டு வந்திருக்கிறேன், அது 2 நாளைக்குள்ள முடிஞ்சிருக்குமான்னு தான் கேட்டேன். நாங்க அதுதான் நாங்க இதுக்காக ஒரு முதற்கட்டமா ஒரு காசு தரமாண்டா. இப்ப சாப்பாடு கூட இல்லாம இருந்தா நீங்க உடனடியா உதவி செய்யற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க செஞ்சதெல்லாம் நாங்க இருந்தா சாமான் வேண்டி சமைச்சு என்ற பிள்ளைகளுக்கு இவ்வளவு நாளைக்கும் கஷ்டம் இல்லாம சாப்பிடுனாங்க இவ்வளவு நாள். அதுதான் இப்ப அது உங்களுக்கு விளங்குது. அந்த அண்ணன் அப்படித்தான். இப்ப காலையில கூட எடுத்திருந்தாங்க. நான் சொன்னேன், அண்ணன் வந்து காசு கொஞ்சம் கிடைச்சிருக்கு, அக்கா கொண்டு கொடுக்குறேன். இப்ப நேரம் இல்லாம இருக்கு, நேரங்கள் இல்லாம இருக்கு, ஒரு உரிய நேரத்துல நான் கொண்டு கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் இப்ப பணம் அனுப்பினாக்களும் உங்களோட பேசணும்னு சொன்னாங்க. இப்ப அவங்களோட டைமையும் பார்க்கணும், இப்ப நானும் டைம் பார்த்து வரணும்னா ஒரு எடுத்த அப்பல வரையில தானே. அப்ப நிறைய தடவை எடுத்திருந்தாரு. ஓகே, அது ஒரு பிள்ளையா சொல்லல. ஆனா வந்து எங்கட நிலைமையும் விளங்கி கொள்ளணும். இப்ப சொல்ல போனா இப்ப எங்களுக்குன்ற ஒரு நேரம் ஒதுக்கவும் கூட டைம் இல்லை கம்மையிலேயே. இப்ப இதுக்கு பின்னாலும் ஓடி திடுறோம், உதவி திட்டங்களை செய்யறதுக்காகத்தான் நாங்களும் டைம் இல்லாம போய்கொண்டே இருக்கிறோம். வேணும்னு சொன்னா இப்ப காசு வந்திருக்கேக்கா, அந்த காசை இல்லாத ஏழைகளை கொண்டு சேர்க்கிற கடமை தானே. இப்ப நேற்றும் ஒரு இடத்த போனாங்க. அப்படி நிறைய எல்லா இடத்தையும் போயிட்டு தான் கிடைக்கிற காசை வந்து சரியான ஆட்களுக்கு கொண்டு சேர்க்கிறேன் நான். அது தெரியும், ஆனா வந்து சில பேருக்கு புரியுது இல்ல. சரி, இப்ப அண்ணன் கோல் எடுத்திருந்தாரு. அந்த அண்ணனுக்கு நன்றி. உண்மையிலே அவரு சொன்னதாலதான் நானும் வந்தேன். அவரு சொன்னதாலாம் உங்களுக்கு அவரு செஞ்சாரு. அவரு பெரிய உதவி ஒன்று செஞ்சவர் உங்களுக்கு. நீங்களும் எங்களுக்கு உதவி செஞ்சு. அண்ணன் பேர் என்ன? நிஷாந்தன். காலையிலயும் கோல் எடுத்தாராம். தமிழ் போகலையாண்டு கெடுத்திருப்பாரு கட்டாயமா. பாப்போம், ஆள் தூக்குறாரு வந்து பாப்போம். ஆஃப்லைன்ல இருக்கிறாரு அவரும். வேலை அந்த ரிங் போகுது. இப்ப அவருக்கு இப்ப வந்து வீடியோ எடுக்கணும்னு தெரியாம இருந்திருக்கீங்க. அண்ணன் வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, என்ன செய்யறீங்க? வேலையா? இல்ல வீட்டு நிக்கிறேன், சொல்லுங்க. என்னன்னு சொன்னான்னு, அந்த அக்காக்கு ஹெல்ப் கிடைச்சதுதான். அப்ப அதுக்கு பிறகு சொன்னாங்க, அது வீடியோ பார்த்து ஒரு காசு அனுப்பினவரு. அப்ப அவரு சொன்னாரு, இன்னொரு வீடியோ போட்டுனா அப்ப அதை மாறி கொடுங்கன்னு சொல்லித்தாரு. என்ன செய்வோம்? அதான் பாருங்களேன், நம்ம ஒண்ணும் செய்யல தானே, நானும் ஒண்ணும் செய்யல. இப்ப காசு அனுப்புறாக்கள் இவங்களுக்கு தான் கொண்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அதைத்தானே நான் செய்யணும். இல்ல நான் சண்டை பிடிச்சி திரிக்கல தானே, இல்ல அவங்களுக்கு தான் போகணும் என்று. அதான் நீங்க இப்பயும் கோல் எடுத்திருந்தீங்க. கோல் எடுத்திருந்தீங்க. அப்ப சொல்லத்தானே வேணும் என்று போட்டு ஒரு 45,000 வந்திருந்தது. ஏற்கனவே அக்காக்கு 20 கொடுத்தேன் நான். என்ன பாப்போம், என்ன அக்காட்ட சொல்லுங்க. திரும்ப ஒரு வீடியோ எடுத்து போடுறதா? என்ன செய்யலாம்? திரும்ப எடுத்து போடுறதா?
ஓ அக்கா பேசுவாவே தெரியலே. இல்ல இல்ல நான் கதைச்சினான் திருப்பி பேசுவாமா? திருப்பி பேசுவாவா? சரியான கஷ்டம் என்ன என்ன சரியான கஷ்டம் சாப்பாட்டுக்கு உங்க காலையில போடுறது நீங்க வருவேல அங்க வேலைக்கு கூப்பிட்டுதான் அவதான் உங்களுக்கு எடுக்கிறா. அப்ப அந்த அரியணம் தாங்க இல்லாம தான் எனக்கு எடுக்கிறதா? அந்த பாத்த அப்ப அண்ணன் விருதாரு இல்லையா? அப்ப என்ன செஞ்சாங்களாம் அதுக்கு? அது சாமம் வாங்கி எடுத்தவங்க வீட்டு சாமம் வாங்கி எடுத்தவங்க முடிஞ்சாம. பாத்தீங்களா எத்தனை நாள் என்னன்னு இப்ப ஹெல்ப் கொடுத்து? 3 கிழமை இருக்கு. 3 கிழமை இருக்குமா? சரி நானும் பாக்கல டேட்டு. அவ காசு முடிஞ்சாம என்ன? இப்படித்தானே என்ன இப்ப என்னால முடிஞ்சதை கொடுத்து போட்டு வந்திருக்கிறேன். அப்ப அவதான் கோல் எடுத்திருக்கிறேன். எங்களுக்கு தெரியாது இது. இல்ல இல்ல உங்களுக்கு எடுத்து சொல்ற போல கேட்டு பாருங்க. எனக்கு அடிச்சு கொண்டு இருக்கிறேன். நான் சரியான ஓட்டு போடுறேன். நான் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்புறம் இங்க ஒரு 2 கல்முனையில எடுத்து போட்டுறீங்க. அப்படி ஆளுக்கு வேலையா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வருவாரு. பாத்தீங்களா எப்படி சொல்லி நான் உதவி கிடைச்சியா வருவாருன்னு சொன்னவரு. பாருங்களேன் இப்ப உங்களையும் பாருங்களேன். நீங்களும் வேலை செய்யறீங்க தானே? என்ன நீங்களும் வேலை செய்யறீங்க தானே? பாருங்களா நீங்க வேலை செய்யும் போது கோல் எடுத்திருந்தாரு நம்ம தான் இருக்கும். என்ன சரியா ஹலோ அண்ணா வீட்டு அன்னைக்காங்க அந்த அண்ணாக்கு என்ன விளங்கல என்ன குழப்பிருக்கீங்க நீங்களே? அதுதான் நீங்க எங்களுக்கு கோல் எடுப்பீங்க. இப்ப நாங்க உங்களுக்கு கோல் எடுத்து காய்க்கிறோம். இப்ப அக்காக்கு ஹெல்ப் கொடுக்கதான் வந்திருக்கிறேன். விட மாட்டீங்களே ஹெல்ப் கொடுக்கலாட்டி? ஓமண்ணன் கிடைச்ச ஹெல்ப்பும் அவைக்கு இந்த நிலைமைக்கு ஒரு பெரிய ஒரு உதவி தான் அவைக்கு. நான் சொல்றேனே தெளிவா. நான் அந்த வீடியோ நீங்க பாருங்க. நான் அந்த ஹெல்ப் நான் கொடுக்குறேன். நீங்க பாருங்க. அத உண்மையோட சுட்டுட்டீங்களே. இப்ப அக்கா தான் உங்களுக்கு ஹோல் எடுக்கிறேன். எங்களுக்கு தெரியாது. இருந்து போகுது போல என்ன ஹோல் வந்ததா? அவரு இவர்தான் அண்ணன் தானே. அவரு மூலமா தானே உங்கள்ட்ட சொன்னேன். அதன்னா இந்த வேற மாதிரி இங்க கதைக்காங்க. வேற ஒருவர் உங்கள்ட்ட சொல்லிதான் எங்களுக்கு உதவி தந்தான்னு சொல்லி. அப்படியா? வேற ஒரு ஆள் சொல்லியா? வேற அன்றைக்கு நீங்க வரக்குள்ள ஒரு தெரிந்தாரு நீட்டவர் வந்து அவர் தானாம் இந்த ஊரு பிள்ளை கதைக்காங்க. அவர் தானா எங்களுக்கு உதவி எடுத்திருந்தான். அப்படி இல்லையா? இவர் தான் எங்களுக்கு நிசாந்தனன் தானே உதவி எடுத்து. இவர் எங்க நினைக்கிறீங்க? எங்க புத்தகத்திலயா? முருகட்டாஞ்சன அவரு. அதான் அதான் இப்ப நீங்க பாருங்களேன். இப்ப உங்களோட பேசுறதாலதான் எங்களுக்கு தெரிய வருது. இப்ப சம்பந்தப்பட்டாக்களால பிரச்சனை வாரணும். வளம் எங்களுக்கு வாரது பாத்தீங்க எப்படி பின்னுக்கெல்லாம் காய்ச்சிருக்காங்க. நான் அதை சொன்னா இப்படி கதைக்கிறாங்க. அதுதான் அதுதான் பாருங்களேன். இப்ப நீங்க எவ்வளவு தூரம் இருக்கிறீங்க. நீங்க அந்த அக்காட கணவர் ஒரு பழைய ஃப்ரெண்டாம் என்று சொன்னாங்க. அக்கா அவர் வேலை செய்யக்குள்ள அறிமுகமானவராம். ஹலோ ஹலோ சரி அண்ணன் ஆஃப்லைன் போயிட்டாரு. என்னக்கா நடந்தது? இப்படி சொன்னவங்களா? அவர் மூலமா தான் ஹெல்ப் கிடைச்சது. அவரு கதைக்கல பக்கம் இந்த கதைச்சி கதை வந்தது என்ன தெரியாது. இந்த வளர்ச்சி அந்த அங்கால பக்கம் நாங்க போனாப்ப சொன்னவங்க இப்படி எந்த பொடி என்னதான் உதவி கிடைச்சா வந்து நான் சொன்ன அவர்களுக்கு கிடைச்சப்ப யாரு மூலமா எனக்கு கிடைச்சேன்னாக்கா அது என்ன சொன்னாங்க? தப்பா இது காய்ச்சுவாங்களா? இல்ல அவரு நிசாந்தன் மூலமா எங்களுக்கு உங்கள்ட்ட உதவி கிடைக்கல அப்படின்னு சொல்லல. கிடைச்சுன்னு சொல்லல. இவர்
இதாலதானா எங்களுக்கு உதவி கிடைச்சா யாரோ இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு அவங்க மூலமா கிடைச்சிருக்கு இப்ப அதுல ஒண்ணும் இல்லதானே எதுவும் அதான் கேக்குறேன் தப்பா அப்படி ஒண்ணும் இல்லையா இல்ல அப்படி ஒண்ணு இப்படிதான் காய்ச்சிருக்காங்க அது இல்ல இந்த அண்ணன் இப்ப தொலைபேசி மூலமா பேசினான்னு தான் எங்களுக்கு எடுத்தாரு ஓ அவ எடுத்து போயிட்டு பாருங்க போய் பார்த்த நிலைமை விளங்கும்னு சொன்னாரு இப்ப அதனாலதான் வந்து அன்னைக்கு வீடியோ எடுத்துனாங்க ஓ அதன் மூலமா இப்ப உங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சிருக்கு அதை நான் பேசி சாரன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க சரியா சரி அக்கா இந்தாங்க பாருங்க எவ்வளவு இருக்குன்னு எண்ணி $45,000 45,000 இருக்குக்கா இப்ப ஆரம்பத்துல 20,000 ரூபான்னு தந்தனா இப்ப 45,000 இருக்கு மொத்தம் எவ்வளவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு 65 65,000 இப்ப முதல் தந்த 20க்கு நீங்க அந்த வீட்டுக்கு தேவையான சாமான் சாப்பாடு தம்பிக்கு ஏதாவது வாங்கினீங்களா அவங்களுக்கு சாப்பாடு வேண்டி கொடுத்தேன் அந்த ஏதோ இல்லன்னு சொன்னாரு ஸ்கூலுக்கு போட்டு போறதுக்கு என்ன இல்லண்டு அதெல்லாம் வாங்கலையா இருக்கு ஆ அங்க பெரிய வழிக்கு அடுத்த வருஷம் போறதுக்கு இல்லை அப்ப அடுத்த வருஷம் போறதுக்கு தானே வாங்கணும் என்னோட கடமை உங்களோட நிலைமையை நான் காட்டுறது வீடியோ மூலமா அதன் மூலமா உதவி கிடைச்ச தானே நான் தரலாம் இப்ப உங்களுக்கு 45,000 கிடைச்சிருக்கா உண்மையிலேயே நீங்க அது இதையும் பெருசா தான் பார்க்கணும் ஓ நாங்க ஒன்றுமே ஏன்னா இப்ப நான் வீடியோ போட்டு ஹெல்ப் கிடைக்காதாக்களும் இருக்கிறாங்க இப்ப அப்படி இருக்கும்போது அப்படியும் இருக்காங்க தானே இப்ப இந்த 45,000 மட்டும் இல்லாம இன்னொரு உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது அத அந்த அண்ணன்கிட்ட பேசுவோம் 30,000 ரூபாய் முதற்கட்டம் அனுப்பினாரு அண்ணனோட பேசுவோம் ஹலோ உங்களோட அறிமுகத்தை சொல்லுங்களேன் அண்ணன் எங்க இருந்து உங்களோட பேரை சொல்லுங்களேன் ஓகேண்ணே இப்ப அண்ணன் இது மட்டும் இல்ல இந்த உதவி மட்டும் இல்ல என் மூலமா நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் அண்ணன் அதுக்கு உண்மையிலே நன்றி அண்ணன் அவர் தம்பியை பார்த்து நல்ல விஷயமா பேசுவார் நல்ல விடயங்கள் எல்லாம் என்னோட பகிர்ந்து கொள்வாரு நன்றி அண்ணன் இப்ப அண்ணன் இப்ப உதவி செஞ்சிருக்கிற ஒரு குடும்பத்தை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன் அண்ணன் சொல்லி போட்டா வந்தேன் நான் அப்ப அண்ணன் கட்டாயமா அந்த பொடியனோட பேசணும்னு சொன்னாரு வழங்கிதா உங்களுக்காக தான் இந்த அண்ணன் உதவி செய்யறாரு சரியா பேசுவோமா அவங்களோட அண்ணன் இந்த பேசுங்கள அங்கிள் உங்களோட பேச போறாரு தம்பி நல்ல மாதிரி ஒழுங்கா ஒவ்வொரு நாளும் தவறாம ஸ்கூலுக்கு போகணும் ஓகேயா ஸ்கூலுக்கு போனீங்கன்னு சொன்னா மாசம் நீங்க படிக்கிறதுக்கான உதவி அண்ணா மூலமா நான் செய்வேன் இந்த சந்தர்ப்பத்தை ஸ்கூல்ல இருந்து நிக்க கூடாது ஸ்கூலுக்கு தொடர்ந்து போகணும் ஸ்கூல்ல வந்து நீங்க அந்த 3 அதுல நல்லா படிக்கணும் படிப்புதான் ரொம்ப முக்கியம் சொல்றேன் மாசம் மாசம் அந்த அண்ணா மூலமா நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வேன் சரியா மற்றபடி ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது அப்பாவை நினைச்சு கூடாது ஏதோ நடக்கிறதெல்லாம் நடந்துச்சு சரியா நீங்க மாசத்துக்கு கொடுத்தா அது அடிக்கடி நம்ம முடிஞ்சா என்னுடைய வாட்ஸ்அப்ல வந்து நீங்க படிக்கிறோட கிடைக்கலாம் இப்ப தம்பிக்கு நீங்க மாதம் அவர் நல்லா படிச்சா ஹைஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சா மாதம் அவருக்கு பணம் அனுப்புவீங்க என்னன்னு கண்டிப்பா கண்டிப்பா ரொம்பவே நன்றி அதான் தம்பி விளங்கிட்டு தானே இப்ப நீங்க நல்லா படிக்கணும் இப்ப அண்ணன் படிப்புக்காகத்தான் உதவி செய்ய போறாரு சரியா நல்லா படிப்பீங்களா உதவி கிடைச்சிருக்காக்கா இப்ப அக்கா சொல்லுங்களேன் இப்ப அக்கா அண்ணனோட பேசுங்களேன் இப்ப உங்களுக்கு 30,000 அனுப்பியிருந்தாரு கொண்டு கொடுங்கன்னு இப்ப தம்பிக்கு தேவையான பாடசாலை பொருட்களும் சாப்பாட்டுக்கும் கொண்டு கொடுங்கன்னு சொன்னாரு இப்ப தம்பி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிச்சாருன்னு சொன்னா மாசம் ஹெல்ப் பண்ணுவாராம் அண்ணனோட பேசுங்க ஹலோ அண்ணா சொல்லுங்க நீங்க வந்து இப்ப 2 சந்தர்ப்பத்திலும் ஸ்கூலுக்கு போறத தடை பண்ணாத நாட்டுக்கு அந்த பையன் படிக்கிறதுக்கான முழு ஆதரவையும் கொடுத்து நல்லா படிக்க வையும் நான் மற்றபடி பழசுகளை நினைச்சு கவலைப்படணும்னு சொல்லுங்க பிள்ளைங்க தேவையான மாற்றம் பூர்த்தி செய்து கொண்டு
அதே நான் செய்யறதுக்கு நான் அந்த நேரத்தில் நான் செய்து சரி விளங்கிட்டு தானே இப்போ ஒன்றும் யோசிக்க வேணாதான் அவரு படிப்புக்கு தேவையான ஹெல்ப்புகளை அவர் செய்வாருன்னு சொல்லிருக்கிறாரு. சரியா, நன்றி சொல்லிவிடுங்களேன் தம்பி. நன்றி சொல்லலையா எனக்கு பாருங்களேன் எப்படி ஹெல்ப் எல்லாம் செய்யறாரு. நீங்க நன்றி சொல்லலையே பாருங்க. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றது நேரமும் நீங்கள் எனக்கு நான் வாட்ஸ்அப்ல மாசத்துக்கு ஒரு காலம் 2 நேரமும் நீங்க கண்டிப்பா நீங்க போன் பண்ணி உங்களோட படிப்பு நிலவரத்தை நீங்கள் எனக்கு சொல்லணும். ஓகேயா? ஓமண்ணா நன்றி அண்ணா, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. ஒன்றும் கவலைப்படாதீங்க. பிள்ளைகளை மாத்திரம் நீங்க உங்களோட மனசுல வச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து வையுங்க. மற்றதெல்லாம் சரியா, நம்ம பிறகு பேசுவோம். சரியா, நன்றி. சரி, ஓகே. ரொம்பவே நன்றி சொல்லணும் அண்ணனுக்கு. அவர் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றியா இருக்கு. நாங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுனாங்க. எங்களுக்கு இப்ப அவர் இந்த இது இருந்தால அந்த நேரத்துல நீங்க அந்த காசும் எங்களுக்கு செலவழிஞ்சு போயிடுது. இனி என்ன செய்வோம்னு தான் இருந்தாங்க. அவர் செஞ்ச உதவியால அவங்களுக்கு படிப்பு செலவையும் பார்த்து சாப்பாடு செலவுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாம தான் இருக்கு. அவங்க செஞ்ச இதால உதவியால அதானக்கா படிப்புக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அந்த வகையில உங்களுக்கு இந்த உதவி கிடைச்சிருக்கு. சரியாக்கா, 30,000 ரூபாய் இந்த அண்ணன் அனுப்பினது. அவரு தொடர்ச்சியா படிப்புக்கும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிருக்கிறாரு. வீடியோ மூலமா அவர் கட்டாயமா செய்வாரு. இன்னொரு அண்ணனும் ஒரு 15,000 ரூபாய், 30 மிச்சம் போனா 15,000 வரைக்கும் தானே, அதை இன்னொரு அண்ணன் அனுப்பினாரு. அவரோடைய நம்ம பேசுவோம். ஹலோ ஓ வணக்கம் அண்ணன். எல்லாரும் நித்திரதான் போல எடுக்கிற டைம் அப்படி. மார்னிங். ஓகே அண்ணன், உங்களோட அறிமுகத்தை சொல்லுங்களேன். நீங்க எங்க இருந்து உங்களோட பேரையும் சொல்லுங்களேன். நான் வந்து கனடால இருக்கேன் தம்பி. 2 பேருக்கு அந்த சமயத்தில் நான் சொந்த இடம் வந்து திருநெல்வேலி, யாழ்ப்பாணம். ஓகேண்ணா, இப்ப நீங்க ஒரு 15,000 ரூபாய் ஒரு குடும்பத்தை கொடுக்க சொன்னீங்க அவங்களோட வீடியோ பார்த்து. இப்ப அவங்களோட ஒரு உதவி வீடியோ தான் எடுத்து கொண்டிருக்கிறேன். அப்ப நீங்களும் உதவி செஞ்சிருக்கிறீங்க. இப்ப கட்டாயம் உங்களோட பேசணும். நான் அதனாலதான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ரொம்பவே நன்றி என்ன, நீங்க நம்பி பணம் அனுப்பினதுக்கு. முதலாவது அதுக்கு நான் நன்றி சொல்றேன். முதல் தடவை எனக்கு அனுப்பியிருக்கீங்க பணம். இப்ப அந்த அக்காவோட பேசுங்களேன். ஓமண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட வாழ்வாதாரம் என்ன கண்டினியூ ஒன்றும் இல்லை? இல்ல வீடு உங்களுக்கு இருக்காக்கும்? இல்லண்ணா, வீடு தகர கொட்டில ஒன்றுதான். அது மழை காலம் வந்து அவ்வளவுற. மற்றது தம்பிக்கு எத்தனை வயசு? தம்பிக்கு 10 வயது. 10 வயசு. அப்ப ஸ்கூல் போறாரா? ஓ சரி. நாங்கள் எங்களோட குரூப்பா நாங்கள் ஒரு இப்படி தம்பிமாரோட கதைச்சிருக்கிறோம் ஒரு ஆட் கூட. அப்ப அவங்க சொன்னாங்க முதல்ல இவங்களுக்கும் அவங்களுக்கும் முதல்ல செய்வோம், பிறகு தொடர்ந்து செய்வோம்ட்டு. உங்களுக்கு ஏதாவது நாங்கள் உங்களுக்கு ஏதாவது மாதாந்தம் உங்களுக்கு ஏதாவது உதவி வருமா, இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரம் செய்ய சரியா இருக்குமா? என்னக்கா ஒரு தொழில் ஒண்ணு செஞ்ச நல்ல போல. ஓமண்ணா, எங்களுக்கு இப்ப எனக்கு சின்ன பிள்ளைன்னு இருக்கு. அத வச்சுட்டு எனக்கு வேற இடங்களுக்கு தொழிலுக்கும் போக இல்லாது. அதனால எனக்கு வீட்டுல இருந்து ஒரு தொழில் செய்யற மாதிரி செஞ்சிருந்தீங்கடா நல்ல மண்ணா. உங்களுக்கு இந்த மாதம் தந்தாலும் அது நான் செய்யாத. எல்லாருக்கும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு டைம்கள் வந்தா சில காசுகள் அனுப்பலாம், கஷ்டமா இருக்கும். ஓமண்ணன் இப்ப இதுக்கு முதலும் ஒரு அண்ணன் பேசினாரு, ஒரு 30,000 ரூபாய் அனுப்பி ஹெல்ப் பண்ணின அண்ணன். அந்த தம்பிக்கு ஒரு படிப்புக்கான ஒரு உதவியை செய்தன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி முடிஞ்ச அளவுக்கு மாதம் அனுப்புவாராம். ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிச்சா அவர் மாதம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப அக்காவுக்கு அடுத்து என்னன்னு சொன்னான்னு, ஒரு எப்படியும் ஒரு தொழில் ஒன்று வேணும் தானே. கையில ஒரு தொழில் ஒன்று இருந்தா யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே. அவங்களுக்கு என்ன தொழில் கடையை போட்டு கொடுக்கறதுக்கா? கடை ஓடுமாமாங்க?
கடை ஓடுமாக்கா? போகணும். அஞ்சால கடையில் இல்ல, தூரத்துல அன்னைக்கு கடை. ம். இங்கால வியாபாரம் இப்ப இந்த ஏரியாவுல கடைகள் இல்ல. இங்கால இல்ல. இப்ப நாங்கள் கொஞ்சம் எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் உதவி செய்யறதுக்கு ட்ரை பண்றோம் தம்பி. ஓமண்ணா நீங்க பாருங்க, பார்த்து அப்படி செய்ய முடியும்னு சொன்னா நம்ம அக்காக்கு அதை ஏற்படுத்தி கொடுப்போம். அப்படி செய்வோம். அது அது மட்டும் அதாவது கொஞ்சம் ஒரு 6 month அப்படி ஏதாவது கண்டினியூ உதவி செய்யறதுக்கு முடிவெடுத்து செய்யணும். ஓகேண்ணா, நல்ல 6 monthக்கு நீங்க நெடுகலம் அவங்களை கொண்டு கொடுக்க முடியாது தானே? அக்காட அக்கௌண்ட் நம்பர்ல இருந்தா நீங்க அவைக்கு டைரக்ட் அனுப்புவீங்க தானே? அக்கௌண்ட் நம்பரை பண்ணி போட்டு விடுங்க. சரி அண்ணா, ஓகே அண்ணா, நன்றி. அதான் படிப்பு தானே, 2 பேர் இருக்கிறாங்க, அதனாலதான் நானும் வீடியோ எடுத்தேன். கணவரும் பாருங்களேன், அவரும் திடீரென மயிலாம் போயிட்டாரு. தம்பி அந்த அவங்களோட அந்த அந்த இது என்ன சொல்றது, அந்த என்ன சொல்ற உங்க இடத்துல அதை என்ன சொல்றவங்களுக்கு தெரியாது. என்ன விதான் சொல்றது என்ன? ஜிஎஸ்ஆ? ஆமாம், ஜிஎஸ்ஆல ஒரு லெட்டர் வந்து உங்களுக்கு வேண்டி அனுப்பி. சரி, ஓகே. இப்ப நாங்களும் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த வீடு எடுக்கும் போது அந்த முறையை நான் கொண்டு வரல. இந்த வீடு அந்த அக்கடை உதவி எடுத்ததுக்கு பிறகு இப்பத்தி நிலைமைக்கு நாங்க அப்படித்தான் எடுத்து நிறைய உதவி திட்டங்களை செய்யறோம். அந்த முடிவுல நாங்க இப்ப முடிவெடுத்து அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு உறுதிப்படுத்தல். இப்ப அவங்களுக்கு என்ன தேவை, இப்ப உண்மையிலேயே கஷ்ட நிலையிலான இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு உறுதிப்படுத்தல் கடிதத்தோட நாங்க உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க அந்த தொண்டு எடுத்து அனுபவிச்சிருக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ் வெட்டதுக்கு ஒரு 6 month அப்படி நாங்கள் அவங்களுக்கு அந்த பெரிய உதவி செய்ய மட்டும் ஒரு கொஞ்சம் இந்த தம்பிக்கு படிப்புக்கு ஏதாவது செய்வோம். சரி அண்ணா, ஓகே அண்ணா. இப்ப அக்காட டீட்டெயிலே நான் உங்களுக்கு தாரேன், அக்கௌண்ட் நம்பரை நான் தாரேன். சரியா? சரி அண்ணா, உண்மையிலேயே நன்றி. முதல் தடவை என்னோட இணைஞ்சிருக்கிறீங்க, நன்றி. அதான், நன்றி அண்ணன். சரி அண்ணா, சந்தோஷம். ஓகே அண்ணா, ஓகே. சரி சரி. அவங்க 2 பேருக்கும் மார்னிங், அதனாலதான் நம்ம பேச்சிலே விளங்குது தானே அவங்களுக்கு மார்னிங். அதுதான் ஒழுங்கா பேசல, ஒரு எனர்ஜியா பேசல, அவங்களும் தூக்கத்துல இருக்கிறாங்க போல. சந்தோஷமாக்கா? இப்ப அண்ணன் சொன்னது உங்களுக்கு விளங்கிட்டு தானே? உங்களுக்கு என்ன உதவி தேவைன்னு விளம்பரம் எழுதி ஒரு உறுதிப்படுத்தி தந்தீங்கண்டா அந்த அண்ணனுக்கு நான் அனுப்புவேன். அவரு உங்களுக்கு உதவி செய்வாரு தொடர்ச்சியா. சரியா? இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப நாங்க இப்படித்தானே ஒரு 2 கிழமைக்கு முதல் நாங்க வந்து ஒரு 20,000 தந்தாங்க. இப்பயும் வந்திருக்கிறோம். உங்களோட 2 பேர் பேசினாங்க, 2 பேரும் உதவி செய்யறேன்னு சொல்லிருக்கிறாங்க. இப்ப உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? நீங்க அதை சொல்லணும் தானே? எந்த மனநிலைனா, நான் எனக்கு இல்லாதெல்லாம் அவங்க செய்யறேன்னு இருக்காங்க. இப்ப நான் கேட்டதை அவங்க தாரன்னு இருக்காங்க. அது தந்தாங்கடா என்ன கொஞ்சம் வரைக்கும் தானே. என்ன அதான் இப்ப அடுத்த கட்டத்துக்கு போகத்தானே வேணும். இப்ப பொடியன்ற படிப்புல பாக்குறேன்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மன நிம்மதி யோசனை வராது. யோசனை இருக்குதான், யோசனை இல்லாம எதனால யோசனை? இப்ப உதவி கிடைக்க போகுது தானே, அப்ப எதனால யோசனை? உதவி கிடைக்க போகுதான் என்றாலும் அவர் இருந்து அதுதான் கவலை இருக்குந்தான். கவலை இல்லாம இருக்காது தானே. நல்லதே நடக்கும், அது என்ன செய்யற விதி அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன அடுத்த கட்டத்துக்கு போகத்தானே வேணும். இப்ப அவரும் ஆசைப்படுவாரு தானே. அவருக்கும் புள்ளிய நல்லா இருக்குது தானே விருப்பம். பொடிய நல்லா படிக்கணும் என்று கூட பொடியன்ற கதைக்கிறாரு. அப்ப அதுக்காகத்தான் உதவியெல்லாம் கிடைக்குது உங்களுக்கு. அப்ப படிக்க வைங்க நல்லா, வேற ஒன்னையும் யோசிக்காதீங்க. நீங்க இதை மட்டும் யோசிங்க. நானும் அதைத்தான் நான் யோசிக்கிறேன். இப்போ ஒரு கஷ்ட நிலையில இருக்கிறீங்க, உங்களோட கஷ்ட நிலையில இருக்காங்க தானே. அப்ப அதை நினைச்சு நம்ம போகணும். இப்ப இந்த இடத்துல நிக்க கூடாதானே, கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு சரியான ஒரு மனநிலையில இருந்தா தான் அடுத்த இடத்துக்கு போகலாம். சரிதானே? அதெல்லாம் பார்க்கலாம். நடந்ததை மாத்தேல தானேக்கா? மாத்தேல.
அதனால இனிமே பிள்ளைகளுக்கு வாழுங்க இப்ப உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓ அவங்க செய்யறான்னு சொல்லியிருக்காங்க. ம் அவரை படிப்புச்சிலையும் பார்த்து ம் ஒரு கடையையும் போட்டு தந்தாங்கன்னு சொன்னா இப்ப அண்ணன் சொல்லியிருக்கிறார் ஒரு 6 மாசத்துக்கு படிப்புக்கான செலவுகளை பாக்குறாங்களா 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப 6 மாதத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு உதவி செய்தாங்கண்டா வாழ்வாரத்துக்கான உதவி செஞ்சாங்கண்டா நீங்க அடுத்த கட்டமா அந்த தொழிலை நீங்க செய்யலாம். ஓ சரி இப்ப உதவி செய்த 2 பேரோட பேசினோம்க்கா. இப்ப முதற்கட்டமா ஒரு 20,000 ரூபாய் தந்தேன்னா ஓ அதுல ஏதாச்சும் வாங்கிட்டு போனா இல்ல ஒன்றுமே இல்ல. இல்லதானே நல்லா பதில் சொல்றாரு இல்லன்னு. ம். சரியாக்கா சந்தோஷமாக்கா. அப்ப என் மூலமா எவ்வளவு கிடைச்சிருக்கு? 65,000. 65,000 கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல தானே இப்ப 6 மாதத்துக்கு பிறகு ஒரு உதவி உண்டு செய்யறேன்னு சொல்லிருக்கிறாரு ஓ ஒரு அண்ணன். செய்யறேன்னு சொல்லி. அது உண்மையிலே செய்தா நல்ல ஓ சரிதானே சந்தோஷமா இருக்கும். வீடியோ மூலமா சொல்லியிருக்கிறார் அண்ணன் கட்டாயமா செய்யுங்க அண்ணன். பெரிய ஒரு உதவியா இருக்கும் இவங்களுக்கு. இன்னொரு அண்ணனும் மாசம் மாசம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓ 2 பேரும் சொல்லியிருக்கிறாங்க மாசம் மாசம் படிப்புக்கான உதவியை செய்யறேன். அப்ப என்ன என்ன செய்யணும் அதுக்கு? நீ நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும் சரியா. இப்ப அண்ணன் மூலமா கிடைச்சிருக்கு அது ரொம்பவே சந்தோஷம் சரியா. அண்ணன் பேரை காப்பாத்துவியா? ஆ, எப்படி காப்பாத்துவா? நல்லா படிச்சு ஆ நல்லா படிச்சு ம் அவர பேரை காப்பாத்து. யார பேரு? அண்ணன் 3 பேர் பேரு. இப்ப நானும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கேன் தானே. நானும் 2 பேர் பேசினாங்க தானே. ஓ அவங்களோட பேர்களை காப்பாத்துறோம் சரியா. சரியாக்கா ஓ இப்ப சந்தோஷமாக்கா உதவி கிடைச்சது. அதை ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? கோல் எடுக்க மாட்டீங்களா இனிமே அடிக்கடி? உதவி கிடைச்சது தானே இனிமே கொஞ்சம் நல்லா இருக்கும் மனசுக்கு. உதவி கிடைக்குமா கிடைக்காதெல்லாம் காத்து கொண்டு இருக்க தேவையில்ல. உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க? இப்ப 45,000 கையில தந்திருக்கிறேன் என்ன செய்ய போறீங்க? இந்த திருப்பி சாமான்கள் இல்ல தானே ஆ. எடுத்த அரிசியில கொஞ்சம் கிடக்கு சாமான் இல்ல. ம் சாமான் வேண்டணும். ம் பிறகு ஏதாச்சும் தொழில் ஒன்று செய்யலாதா? ஒரு முதல் போட்டு ஒரு 45,000ன்றது ஒரு பெரிய ஒரு தொகை. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு தொகை. என்னண்டா 5,000 வச்சு கூட ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கலாம். ஓ செய்யலாம். செய்யலாம் உண்மையிலேயே செய்யலாம். அப்ப 45,000 ஒன்று இருக்கு. நீங்க வீட்டுல இருந்து செய்யக்கூடிய தொழில் எதன்னு பாருங்க. அதான் நீங்க தான் தேடணுமாக்கா என்ன தொழில் செய்யலாமான்னு வீட்டுல இருந்து. இப்ப சின்ன புள்ள இருக்கிறதால தான் நீங்க வேலைகளுக்கு போக முடியாம இருக்கு. ஓ அப்ப வீட்டுல இருந்து கொண்டு என்ன செய்யலாமான்னு பாருங்க சரியா. மயக்கில மாட்டக்கூடா என்ன நீங்க சின்ன பிள்ளை. மஞ்சள் கலர் போட்டுலாம் வச்சுக்கோ தடுமலா அவைக்கு ஓ மருத்துவ செலவுலாம் இருக்குமே இப்ப அவைக்கு. ஓ அஸ்மா வாரானே வைக்கி. அஸ்மாவும் மாறிக்கு. ஓ பால் மாலம் வாங்குறதாக்கா? ஓ அதெல்லாம் அவங்க வேண்டி கொடுக்கும். சரி அக்கா முடிப்போமா வீடியோவை. ஓ உங்களோட சந்தோஷம் அந்த அண்ணனுக்கு இருக்கும். ஓ உதவி கிடைச்சிட்டு அவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவர் மூலமா தானே கிடைச்சோமே. அவரை தொடர்பு கொண்டாடதான் உங்களை எனக்கு தெரியும். ஓ ஓ சரிதானே. என்ன சொல்ல போற அந்த அண்ணனுக்கு? அவருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அவரு உங்கள்ட்ட உதவி செய்ய சொன்னதால. சரி அந்த அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி. வீடியோ முடிப்போம். ஓகே இந்த வீடியோவை தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு நன்றி. இப்ப நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். களைப்பா இருந்தா தான் முகத்துல காட்டும் சரிதானே. இப்ப நிறைய பேர் பார்த்து யோசிப்பீங்க என்ன பொடியன் டல்லா போறான் வரன்னு. டல்லா இல்லாம இல்ல ஒரு என்ன ஸ்ட்ராங்கா தான் நாங்க எங்களோட திட்டங்களை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஆனா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணா தான் நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷனா உங்களோட போனுக்கு வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.